Audio Jungle. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது யாழ் பல்கலைக்கழகமானது தனது 50வது அகவையை கொண்டாடும் இந்த வருடத்தில் எமது மறைந்த முன்னாள் நூலகர் திருமதி ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களின் 6வது ஆண்டு பூர்த்தி நிகழ்வும் நினைவு பேருரை வைபவமும் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. முதலில் தீபத்தினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு எமது கௌரவ துணைவேந்தர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். துணைவேந்தர் அவர்களை தொடர்ந்து எமது பதில் நூலகர் திருமதி மைதிலி விசாகரூபன் அவர்களை விளக்கேற்றி வைக்குமாறும், தொடர்ந்து எமது மறைந்த முன்னாள் நூலகர் திருமதி ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களின் கணவரையும் அவரது குடும்பத்தினரையும் தீபமேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து எமது நினைவு பேருரையினை நிகழ்த்த வந்திருக்கும் நினைவு பேருரையாளர் பேராசிரியர் பவித்ரா கைலாசபதி அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மங்கள விளக்கேற்ற நிலை தொடர்ந்து அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி நிகழ்வு இடம்பெறவுள்ளது. மங்கள விளக்கினை ஏற்றியோருக்கும் மலர் அஞ்சலி செலுத்தியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து 2 நிமிட மௌன பிரார்த்தனை நிகழ்வு இடம்பெற உள்ளது. தொடர்ந்து தலைமை உரையினை ஆற்றுமாறு எமது பதில் நூலகர் திருமதி மைதிலி விசாகரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய துணைவேந்தர் அவர்களே, நினைவுரை நிகழ்த்துவதற்காக இங்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் பவித்ரா கைலாசபதி அவர்களே, அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமி அவர்களின் துணைவர் திரு நானா சிவனேசன் மற்றும் குடும்பத்தினர்களே, சபையிலே வீட்டிருக்கின்ற பீடாதிபதிகளே, முன்னாள் துணைவேந்தர்களே, என் சக அலுவலர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமி அவர்களின் 6வது நினைவு வைபவத்தில் நாம் அனைவரும் இன்று கூடியிருக்கின்றோம். இந்நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு சூழமைவினை வழங்கியுள்ள இறைவனை வணங்குகின்றேன். இன்றைய நிகழ்வு 2 நிலைகளில் நன்கு பொருத்தமுடையதாக உள்ளது. ஒன்று, பாலின சமத்துவம் சார்ந்த சிந்தனை அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமிக்கு மிகவும் உவப்பானதொரு விஷயம் என்பதை நான் அறிவேன். எமது பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்பு கற்கை நெறிகளுக்கான இத்துறை சார்ந்த வளவாளராக ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் அவர்கள் இருந்து வந்ததையும் நான் அறிவேன். எனவே அவருக்கு உவப்பானதொரு விஷயத்தை அவருக்கான இன்றைய ஒரு நாளிலே கலந்துரையாடுவது மிகவும் பொருத்தமானது என கருதி கொள்கின்றேன். இரண்டாவது, இவ்விடய பரப்பில் உரையாற்ற இங்கே வருகை தந்துள்ள பேராசிரியை பவித்ரா கைலாசபதி அவர்களின் வருகை. இவர் இப்பல்கலைக்கழகத்தின் பேரப்பிள்ளை என்று நான் கூறுவேன். ஏனெனில் அவர் இந்த பல்கலைக்கழகத்தோடு மிகுந்த நெருக்கமுடைய ஒரு குடும்பத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்.
பேராசிரியர் பவித்ரா கைலாசபதி அவர்களை எமது பிரதி நூலகர் கலாநிதி எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் இச்சபைக்கு அறிமுகப்படுத்த உள்ளார். எனினும் பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் இளைய புதல்வியாகிய அவரை 1974 ஆண்டின் யாழ்ப்பாண வளாகத்தின் புன்புலத்தில் நின்று இச்சபைக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் கைலாசபதி 1974 ஆண்டில் உதயமாகிய யாழ்ப்பாண வளாகத்தின் முதலாவது தலைவர். யாழ்ப்பாண வளாகத்தை ஆரம்பத்திலே நன்கு திட்டமிட்ட முன்னோடிகளில் ஒரு பிரதானி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று தனது உயர்கல்வி பயணத்தில் 50 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. அன்றைய மனித பண்பியல் பீடத்தின் பீடாதிபதியாக பணியாற்றியவர் பேராசிரியர் கைலாசபதி. இவ்வளாகத்தின் முன்னோடி துறைகளில் ஒன்றானது தமிழ் துறை. அதன் தலைவராகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியவர். தமிழியல் ஆய்வுகளில் ஜாம்பவானாக திகழ்ந்தவர். பண்டை தமிழர் வாழ்வும் வழிபாடும், ஒப்பியல் இலக்கியம், இருமகா கவிகள், தமிழில் வீரயுக பாடல்கள், இலக்கியமும் சமூகமும், பாரதியும் பாடபேத ஆராய்ச்சியும், தமிழ் நாவல் இலக்கியம் என்றவாறாக இவரது நூல்கள் இன்றும் மாணவர்கள் தேடி கற்கும் அற்புத படைப்புகளாக உள்ளன. அது மாத்திரமன்றி இந்த தமிழியல் ஆய்வு பரப்பை ஒரு மார்க்சிச நோக்கில் அணுகியவர். ஒரு ஒப்பியல் நோக்கை தமிழியல் ஆய்வில் புகுத்தியவர். இவ்வாறான ஒரு மகிமை மிக்கவர். நான் காலையில் சகோதரியை சந்தித்த போதே கேட்டேன், எங்களுக்கு ஒரு குறை இருக்கின்றது. பேராசிரியர் கைலாசபதி எங்கள் வாழ்வில் அணையாத தீபம். ஏனென்றால் அவர் எங்களுடைய தமிழியல் சார்ந்த ஆய்வுகளின் மிக பெரியதொரு முன்னோடி. அப்படியானவருடைய ஒரு பரம்பரை வாரிசாக நீங்கள் வரவில்லை என்பது எங்களுக்கு ஒரு பெரும் குறையாக உள்ளது. என்ற ரெண்டு பிள்ளைகளும் மனித வர்த்தகத்துறையிலே சென்று விட்டார்கள். அதுக்காக சொன்ன பதில், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள், கம்பன் சரி கட்டுத்தறி பிழை என்றார். அந்த வகையிலே அவரை மன்னித்து யாழ்ப்பாண வளாகம் ஆரம்பிக்க காலத்தில் தனது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், யாழ்ப்பாண வளாகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் தனக்கு இருந்த சமூக உறவை பயன்படுத்தி ஏராளமான நூல்களை எமது பல்கலைக்கழக நூலகத்துக்கு அன்பளிப்பாக பெற்று தந்தவர். ஏறத்தாழ எங்களுடைய வளாகம் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு பூர்த்தியடையும் நிலையிலே எங்களுடைய நூலகம் 60,000 வரையான நூல்களை மனித பண்பியல் பீடத்தை சார்ந்த நூல்களில் கற்கை நெறியாளர்களுக்கு போதுமான தன்னிறைவை கொண்டதாக விளங்கியது. இப்பணியில் உழைத்த பேராசிரியர்கள், பேராசிரியர் வித்யானந்தன், பேராசிரியர் இந்திரபாலா அவர்களுடன் பேராசிரியர் கைலாசபதி ஆகியோர். இத்தகையதொரு பெருமகனாரின் மகள் எம்மோடு இன்று இணைந்திருப்பது நமக்கு பெருமையையும் நிறைவையும் தருகின்றது. அந்த வகையிலே நான் அவரை இந்த நினைவுரை ஆற்றுவதற்கு மிகவும் அன்போடு அழைக்கின்றேன். மேலும் ஒரு சிறு விஷயங்களை கூறி அமரலாம் என்று இருக்கின்றேன். எமது துணைவேந்தர் அவர்கள் பற்றி, எமது துணைவேந்தர் அவர்களும் எங்களுடைய நூலகர் காலமாகியதன் பின்னர் 2018 ஆண்டு இன்று வரை எங்களுடைய இந்த பயணத்திலே ஏறத்தாழ 6 ஆண்டுகளாக பயணித்து வருகின்றார். எங்களுக்கு ஒரு நிலையான தலைமைத்துவம் இல்லை. இந்த 6 ஆண்டுகளில் நாங்கள் சந்தித்த வேதனைகள், பிரச்சனைகள், தீர்க்கப்பட முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனினும் தலைவர் இல்லாத நிலையிலும் இந்த உயர்கல்வி நிறுவனத்தின் தலைவராக அவர் பல நிலைகளில் எங்களை வழிப்படுத்தி இருக்கின்றார். இவரது காலத்தில் எமது நூலகம் நிறைய மேன்மைகளை பெற்றுள்ளது. அந்த வகையிலே எங்களுக்கு அவர் ஒரு வாய்ப்பை தந்தவர். பல்கலைக்கழக நூலகர்களை பற்றி அதிக அளவு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அவர்களுக்கான அங்கீகாரம் தெரியாது அல்லது கிடைப்பதில்லை. அந்த சூழ்நிலையிலே எங்களை ஒரு வெளிச்சமிட்டு காட்டிய ஒரு பெருமகனார் அவர். எங்களுக்கான ஆய்வு முறைகள், எங்களுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்டை தந்து அந்த ப்ராஜெக்டுகளால் எங்களால் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு களமமைத்து தந்தவர். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் மனமாற நூலகத்தின் சார்பில் நான் நன்றி கூறுகின்றேன். மேலும்
இதில் இன்னும் ஒரு விஷயம் அவரிடம் நான் கோரிக்கையாக விட வேண்டியுள்ளது. ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் அவர்களுடைய நூல்கள் எங்களுக்கு அன்பளிப்பாக பெறப்பட்டன. அவற்றிலே பெரும்பான்மையானவை நாங்கள் நூல் சேர்க்கையிலே இட்டு அவற்றை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விட்டுவிட்டோம். எனினும் அவருடைய அந்த அரிய பொருட்கள் நாங்கள் சேகரித்து நூலகத்திலே எங்கள் நிர்வாகம் சார்ந்த பணிகளெல்லாம் நிறைவடைந்து விட்டாலும் கூட அதனை காட்சிப்படுத்தி அவருடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்குரிய ஒரு இடப்பிரச்சனை ஒன்று எங்களுக்கு தொடர்ந்து இருக்கின்றது. அதனால் அதற்குரிய ஏற்பாடு ஒன்றையும் அவர் தன்னுடைய சேவை காலத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் இந்த 5வது வருஷத்தில் ஸ்ரீகாந்தலட்சுமி அவர்களுடைய குறிக்கோள்களில் பலவற்றை நாங்கள் நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறி, இத்தகைய நிகழ்வுகள் எமது நூலகத்தில் தொடர்ந்தும் மிகவும் சீராக இடம்பெறும் என்பதையும் கூறி எனது தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தனது தலைமை உரையிலே மறைந்த பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் சிறப்பையும் அவர் நூலகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பையும் மேலும் எமது துணைவேந்தர் நூலகத்துக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பங்களிப்புகளையும் கூறி நிறைவு செய்த எமது பதில் நூலகர் திருமதி மைதிலி விசாகரூபன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து துணைவேந்தரினை உரையாற்றுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள். திருச்சிற்றம்பலம். ஆலம் தானுகந்து அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானே சிந்திப்பவரிடம் சிந்தையுள்ளானே ஏலவாள் குழலால் உமனங்கை என்று ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனமானே காண கண்ணடியின். காலம் ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மனிதனில் தாக்கம் செலுத்துகிற பெரிய அங்கம். ஆனால் அந்த காலம் இந்த சிவன் கழுத்தில் இருக்கிற சர்ப்பத்தை சொல்லுவார் கால சர்ப்பம் என்று. அது எப்படி வார்ன் பண்ணி கொண்டு நிற்குது, எல்லா உறவுகளையும் பிரிப்பேன் என்று. அந்த வகையில் ஸ்ரீகாந்தலட்சுமி என்ற கண்டெம்பரரி என்னோட சேர்ந்து படித்தவர் கைலாசவைசர் டீன், யோசிச்சு பாருங்க, எக்கனாமிக்ஸ், தமிழ். அந்த காலம் இப்போ நாங்கள் சிந்திப்பவரிடம் சிந்தி உள்ள மாதிரி நாங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கேட்போம் மாக்களை, வாட் இஸ் யூ விஷன் சொல்ல மாட்டார். அதே ஒரு பெரிய கொஷின் கிளம்பி இருக்கு. இல்லை இப்போ நான் கேட்பேன் திருப்பி, யூ ஆர் நோன் டு பி வாட் ஆஃப்டர் யூர் டிபார்ச்சர். When you depart, you are known to be what? So it's very obvious. கைலாசங்களை விட்டு 1982 டிசம்பர் கனத்த மாதம் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது. ஸ்ரீகாந்தலட்சுமி சேம் கிறிஸ்மஸ் பர்த்டே டிசம்பர் 12. பிறகு பாலசுப்ரமணியம் சொன்ன கைலாசங்களை விட பிரிஞ்சது. ஆனால் இது ஒரு பசுமையான காலம், எல்லா இடமும் நாங்கள் விதிகளை விதைக்கிற காலம். ஸோ அவைக்கு ஒரு நல்ல விஷனரி என்றதுக்கு அதுதான் காரணம். அதுக்கு மெமோரியல் ஸ்பீச் நடக்குது. அதுக்கு சிவனேசனுக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். நான் எப்பவும் சொல்லுவேன், பகவத்கீதையிலே இருக்குது, எல்லா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முதல் லக்ஷ்மி வேணும், சேரிட்டி வேணும். அந்த ஃபேமிலி தான் எல்லாம் அந்த முழு ஏற்பாடுகளையும் செய்தது. வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் லக்ஷ்மி வேணும், அது ஒன்றுமே செய்யலை. அடுத்தது நாலேஜ் சிஸ்டம். எங்களோட என்டோமென்ட் கமிட்டி ஆர்ட்ஸ் டீன் இருக்கிறார். இன்றைக்கு ஆர்ட்ஸ் டீன் இருக்கிற இடத்துல கைலாசவைசர் அந்த அகாடமிக் பிரான்ச் இருந்த இடத்துல இருந்தார். அந்த சின்ன மூலைக்கு வெள்ள மனுஷன், பவித்ராவோட வெள்ள, ஸ்ரீகாந்தலட்சுமியோட வெள்ள, அப்படி ஒரு சுவத்த கலர் தெரியும் உடம்புல. பெரிய உருவம், பெரிய முகம். அவரை பற்றி நாங்கள் கைலாசவைசர் மெமோரியல் எலெக்ஷன் நடத்தினாங்க. சொல்லமோன்னு டோக்மோ தமிழுக்கு மிகவும் செழுமையை சேர்த்த நவீன கால மனுஷர். மலேசியாவில் இருந்து தமிழ் தெரியாமல் இந்து காலேஜிலும் ரோயல் காலேஜிலும் படித்து வந்து தமிழ் பேராசிரியராக வந்தார். சின்ன பிள்ளைங்க வரைக்கும் தமிழ் தெரியாது கைலாசவைசர். ஸோ
blessing in the disguise. இன்றைக்கு we are evolving gender dynamics. 100 years முன்னாள் womenக்கு voting இல்லை. இப்போ நாங்கள் gender mainstream, gender dynamics வந்து we are evolving very fast. So in the context, so I start my narration from my write-up. So University of Jaffna stands as a beacon of knowledge and advanced research for the Sri Lankan Tamil community. As the University of Jaffna marks its 50th anniversary, Golden Jubilee, the University of Jaffna celebrates a history rich with intellectual strength and distinguished scholars. Among these personalities, Srikanta Lakshmi shines brightly in the field of library science. Her life and work left an indelible mark on Tamil cultural preservation. A Bachelor of Arts graduate in economics from the University of Jaffna, Srikanta Lakshmi was driven by a profound dedication to protect the unique cultural values and tradition of the Tamils. She was on a moral crusade to save, conserve, and document the Tamil cultural identity, which the Civil War had devastatingly impacted. She committed herself to collecting and preserving artifacts related to Tamil lifestyles, ensuring their transmission to future generations. In the post-war context of rebuilding the North, her vision extended far beyond academic walls. She worked extensively with public and school libraries in the Tamil region, turning them into vibrant community hubs. By conducting exhibition, literacy awareness campaigns, seminars, and workshops, she raised awareness and brought materials together. Tragically, her service was cut short by sudden demise and has been 5 years since. But the work she had started remains inspirational. That the library community continues to add and develop services in her spirit is a credit to her vision. The most meaningful tribute to her eternal peace is to fulfill the aspirations she so dearly cherished. It is therefore profoundly fitting that this memorial lecture, titled Public Libraries, Catalyst for Social Changes, Gender Dynamics in Sri Lankan Navigating Tradition, is held in her honor. This theme resonates well with her deep commitment. The sustained dedication of the library community in organizing this event is both exemplary and commendable. Today we remember Srikanta Lakshmi not with sorrow, but reaffirming our commitment to the transformative power of libraries as engine of social change, just as she envisaged. This year memorial lecture is going to be delivered by Professor Pavitra Kailasapathy, a distinguished scholar in the field of human resource management. She serves in the Department of Human Resource Management at the University of Columbus Faculty of Management and Finance. Professor Pavitra Kailasapathy earned her Bachelor of Business Administration at the University of Columbus. Later she obtained MS in the Human Resource Management, Master of Science in the Human Resource Management at the New School for Social Research in the USA, and MSBA, Master of Science in Business Administration at the University of Massachusetts in the USA, and PhD from the University of Melbourne in Australia. In addition, she holds certification in organization development, certification in teaching the higher education, and also associate member of Chartered Institute of Personnel Management in Sri Lanka. Since 2021, Pavitra has served as editor-in-chief
of the South Asian Journal of Human Resource Management, published by a prestigious publisher, Sage, reflecting her leadership and in the academic publishing space. Her research interests focus primarily on the work-family interface, gender issues in organization, and related human resource dynamics. She has produced work exploring topics such as procedural justice in resolving sexual harassment complaints and the work-life balance of women entrepreneurs in Sri Lanka. Her contribution to the field are recognized through numerous awards from her institution, including the Vice Chancellor Award for Research Excellence in 2017 and 2022, and Senate Awards for Research Excellence from 2018 and 2022. We are indeed delighted that such an achieving scholar, and also for us a local kid of our time, have grown to so matured position. I'm so glad today being with you all, and among one of the forthcoming established scholar of our time, and a daughter of our first president, Professor Kailasabadi. Thank you very much, ladies and gentlemen. And the third thing, first thing Lakshmi money, second thing knowledge, third thing volunteers, tondu. Volunteers ready undu nadaka, nalluru nadaka. காசு இருந்து நடக்கா, உண்டியல்ல காசு வரும், நாலேஜ் இருக்கும், குறுக்கன் வேறு இருக்கிறோம். ஆனால் வாலண்டியர் சரவணன் நிற்கிறான். ஓகே, எங்கள் தெளிவன் வாலண்டியர்ஸ் இந்த மூன்றும் சேர்ந்தா தான் காரியங்கள் நடக்கும். இதை எல்லாரும் மெனலில் நிறுத்திக்கொள்ளும். உங்களோட பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி என்கரேஜிங். தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். எமது மறைந்த முன்னாள் நூலகர் திருமதி ஸ்ரீகாந்த லட்சுமி அருளானந்தம் சிவநேசன் அவர்களின் நூலகத்துறைக்கான பங்களிப்பினையும் தமிழ் சமூகத்துக்கான என்ஆரின் பங்களிப்பினையும் தொடர்ந்து பேராசிரியர் கைலாசபதி அவர்களுடனான நினைவுகளையும் தொடர்ந்து பேருரையாளரின் அறிமுக உரையையும் நிகழ்த்தி சென்ற துணைவேந்தர் அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நினைவு பேருரையினை ஆற்ற வருமாறு பேராசிரியர் திருமதி பவித்ரா கைலாசபதி அவர்களினை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இதுவரை தலைமை மேடையினை அலங்கரித்த பெருந்தகைகளுக்கு நன்றியினை தெரிவித்து பேருரையாளரினை அன்புடன் அழைக்கின்றேன். I had actually ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்குன்ட்டு தான் தயாராக வந்தேன். நான் இங்கே வந்தப்புறத்தான் பைலிங்குவலாக கதைங்கோன்னு சொல்லிச்சினோம். ஸோ ஏழுமான அளவுக்கு நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பேசுகிறேன். ஆனால் என் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. Vice Chancellor, Acting Librarian, members of Mrs. Srikanta Lakshmi Sivanesan Kudumbathinar, distinguished guests, colleagues, students, good afternoon, vanakkam. First of all, நான் டாக்டர் கல்பனா சந்திரசேகருக்கு நன்றி தெரிவிக்கணும். எத்தனையோ மாதத்துக்கு முதல் என்னை அழைத்து கட்டாயம் பேச வரணும் என்று கூறினா. அதை விட டாக்டர் மைதிலி விசாகரூபன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ததுக்கும் நன்றி. எனக்கு மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்த லக்ஷ்மி அருளானந்தம் சிவநேசனை சந்தித்த பாக்கியம் இல்லை. ஆனால் அவள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். I know her interests are in the humanities area. So I'm thrilled and honored to be speaking at the University of Jaffna, an alma mater of mine, because I did my first year, முதலாவது வருடம் என்னுடைய undergraduate degree நான் இங்கே தான் படித்தேன் நான். So it's an alma mater of mine. And also, as all of them who have spoken before me have said, இது நான் வளர்ந்த இடம். சின்ன பிள்ளையா இந்த கிரவுண்ட்ஸில் இந்த
புல்லுகளுக்குள்ள இருந்தேன்டா தெரியாது, அப்படி அந்த சின்ன வயசுல வளர்ந்த இடம். ஸோ ஐம் ரியலி ஆனர்ட் டு பி ஸ்பீக்கிங் ஹியர். And it is also both a pleasure and a responsibility to be speaking on a subject that affects every one of us, directly or indirectly, gender dynamics in Sri Lanka. So when we talk about gender, Pal Nilai, we are not talking about women. So pala nanga gender inda solla pavithone nekkiradhu nanga pengala petti kadaikiramண்டு. Gender is not just about women. So it's not just about pengalin pirachanai, women's issues or men's issues. We are talking about human issues, manidar kuriya pirachanaigal, about how we live, work, நாங்கள் எப்படி வாழ்கிறோம், எப்படி வேலை செய்கிறோம், ஒருவருடன் எங்களுடைய தொடர்புகள், அதை பற்றியது, குடும்பத்தில், தனிப்பட்ட முறையில், வேலை ஸ்தலங்களில், சமூகத்தில். So about how we live, work, relate to one another in our homes, workplaces and communities. Sri Lanka's gender landscape is a tapestry, ஒரு என்ன சொல்லலாம், சேலை பல மாதிரி, a fabric woven over centuries from threads of tradition, religion, colonial history, education and modern global influence. Some threads are bright and promising, others are frayed and need of change, repair. Over the past 2 decades, my colleagues and I have been examining this fabric closely through research that looks at work, family, leadership, and well-being. So இந்த பேச்சில் நான் கடந்த 20 வருடங்களாக நானும் என்னுடைய சக அகடமிக்ஸும் கொழும்பு என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் செய்த ஆராய்ச்சிகளின் ஃபைண்டிங்ஸ் அதுகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பேச்சு நான் தயார் செய்திருக்கிறேன். So I'll be talking in 4 areas. Gendered experience of work and family, வேலை குடும்பம் என்ற இதில் பால் நிலை தொடர்பாக. அடுத்தது gender in the workplace, opportunities and challenges. பிறகு லீடர்ஷிப், அதுவும் அதன் சப்போர்ட் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது தொடர்பாகவும். இறுதியாக நாங்கள் இவ்வாறு முன்னோக்கி செல்லும் பொழுது ஏற்படும் தடங்கல்கள் போன்றவற்றை கடைசியாகவும் நான் கூறுவேன். And along the way, I want to ask us to reflect not just on what the data tells us, but what it means for the choices we make in our daily lives. So, முதலாவதாக gendered experiences of work and family. ஆக்டிங் லைப்ரரியன் கூறியவாறு என்னுடைய முக்கிய ஆராய்ச்சியில் முக்கியமாக நான் பார்க்குறது ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் என்று சொல்கிறது. அதாவது ஒருவர் ஆணாகம் இருக்கலாம், பெண்ணாகம் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியால் வேலைக்கும் போகிறது, குடும்ப பொறுப்புகளும் இருக்கும் பொழுது எவ்வாறு அதை மேனேஜ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது போன்ற விடயங்கள் தொடர்பாகத்தான் என்னுடைய முக்கிய ஆராய்ச்சி. ஸோ நான் 20 வருடங்களுக்கு முதல் பிஹெச்டிக்கு படிக்க போகல என் பிஹெச்டியும் இந்த ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் தொடர்பானது. ஸோ மை டாக்டரல் ரிசர்ச் ஆல்மோஸ்ட் 20 years ago was driven by the overall research purpose of understanding the issue of work family conflict among dual earner couples. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கும் போகிறது, வீட்டு வேலையும், அந்த dual earner couples அவர்களுடைய வேலை குடும்ப அந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் என்னுடைய பிஹெச்டி இருந்தது. So this study's findings indicate that high quality relationships with spouses and supervisors can help reduce the work family conflict. அதாவது கணவருடன் மனைவியுடன் அதே நேரம் வேலை ஸ்தலத்திலேயும் எங்களுடைய முகாமையாளர் இல்லாட்டி சூப்பர்வைசர் அவர்களுடைய நல்ல தரமான உறவு காணப்படுமாயின் எங்களுக்குள்ள இந்த வேலையையும் குடும்பத்தையும் நாங்கள் எவ்வாறு மேனேஜ் பண்ணுறோம் என்ற அந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் எங்களால் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். Further, the spouse's gender role ideology influence the relationship. அதாவது நமது கணவன் ஓ மனைவி யார் என்றாலும் ஸ்பவுஸ் அவர்களுடைய இந்த பால்நிலை தொடர்பான ஐடியாலஜி என்று சொல்கிறது
யார் எந்த பாத்திரம் செய்யணும், என்ன மாதிரி நடக்கணும்ன்ற அந்த ஒரு விழுமியமும் இந்த ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது. ஆனால் இவ்வாறான அந்த விழுமியம் ஆண்களுக்கு வேற மாதிரியும் பெண்களுக்கு வேற மாதிரியும் தாக்கத்தை செய்து, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிகவும் வித்தியாசம். அதே நேரம் இந்த கணவன் மனைவி அவர்களுடைய அந்த விழுமியங்கள், கொள்கைகள் க்ராஸ்ஓவர் எஃபெக்ட் என்று நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம், அடுத்தவருக்கு அந்த தாக்கமும் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுண்டா, எங்கட விழுமியங்கள் எங்கட நம்பிக்கைகள் மட்டும் இல்லை, எங்கட சார்ந்தவர்கள கொள்கைகள் விழுமியங்களும் மற்றவர்களை தாக்கம் செலுத்துது. ஸோ ஸோ க்ராஸ்ஓவர் எஃபெக்ட்ஸ் வந்து போத் மென் அண்ட் விமென், பட் ஆண்களின் விழுமியங்கள் கூடுதலாக பெண்களுக்கு தாக்கத்தை செலுத்துவதாக காணப்பட்டது. அப்போ பிஹெச்டி முடிச்சுட்டு வந்த காட்டத்தில் எல்லாரும் உடனே கேட்பினோம், ஸோ வாட் டிட் யூ ஃபைண்ட், உங்களோட பிஹெச்டின்ற ரிசர்ச் என்ன முடிவு? அப்போ நான் சொல்கிறது, சாதகம் பார்க்குறத விட உங்களுக்கு வரப்போகிற ஆளுண்ட ஜெண்டர் ரோல் ஐடியாலஜி, அதாவது பால்நிலை தொடர்பான அவன் விழுமியம் என்னன்றது தான் கூட முக்கியம், சாதகம் பார்க்கறது இல்லை, அதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களோட மிச்ச வாழ்நாள், கல்யாணம் கட்டின மிச்ச வாழ்நாளில். ஸோ that's the sort of simplified summary in the PhD, right? So men and women இவ்வாறு ஆண்களும் பெண்களும் ஒர்க் அண்ட் ஃபேமிலியை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கல, தனிப்பட்ட தாக்கங்களும் இருக்குது. அதே நேரம் ஆர்கனைசேஷன்ஸ், நாங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்கள்லையும் தாக்கம் இருக்குது. இவ்வாறான ஒர்க் ஃபேமிலி இருக்கிறதால அந்த அவ்வாறான கான்ஃப்ளிக்ட் அனுபவிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆக்கள் ஒன்றில் வேலையை விட்டு போகிறத பற்றி யோசிப்பினம், சொல்கிறது டேர்ன் ஓவர் இன்டென்ஷன் என்று, வேலையை விட்டு போகிறத பற்றி யோசிப்பினம், வேலை மாறுறது, வேலையை விட்டு. அடுத்தது டாஸ்க் அவாய்டன்ஸ், அதாவது வேலைகளை குறைக்க பார்க்குறது. ஏண்டா இந்த பழு இருக்கிறதால இந்த அதில் அப்போ தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் தாக்கம் மட்டும் இல்லை, வேலை ஸ்தலங்கள்லையும் இதால் தாக்கம் இருக்குது. அதே இந்த தாக்கம் அகெயின் பால்நிலை, அதாவது ஆண்கள் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்கள் இவ்வாறான ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் அனுபவிக்கும் பொழுது வேலை மாறுறது குறைவு. ஏன்னா அவைகளுக்கு தெரியும், எந்த வேலைக்கு போனாலும் எந்த வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ தே டிசைட் டு ஸ்டே அண்ட் ஃபைட். ஆனால் ஆண்களை பார்த்தா அந்த கோப்பிங்கில் இருக்குது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஸ்ட்ராட்டஜின்னு. அவர்கள் கூட வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுற, வேலை மாறுற அந்த ஒரு இது இருக்குது. அப்போ அந்த தாக்கம் ஆண்களும் பெண்களும் வேறு விதத்தில் தான் இதை கையாளின. ஆண்கள் கூட ஃப்ளைட்ன்றது, வேல் கூட ஃபைட். இன்னும் ஒரு another இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங், நான் இது 20 வருஷத்துக்கு முதல் எந்த சாம்பிளில் இந்த ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்டை பற்றி கேட்டபோது பெண்களை விட ஆண்கள் தங்களுக்கு கூடன்னு சொல்லிச்சினோம். தாங்கள் அதை கூட அனுபவிக்கணும், இந்த குடும்பத்தையும் வேலையையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கூடன்னு சொல்லிச்சினோம். அதுக்கு ஒரு காரணம், இந்த நாங்கள் எவ்வாறு சோஷியலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம்ங்கிற கலாச்சாரம் அதில் ஒரு காரணமாக இருக்குது. ஏனெண்டா இப்போ கல்ச்சரில் வி ஆர் சோஷியலைஸ்ட், பெண்கள்டா அப்படித்தான் இருக்கணும், உங்களுக்கு இந்த வேலை பழு எல்லாம் இருக்குன்றபடியா எவ்வளோ தான் கூட இருந்தாலும் அதை நாங்கள் பெருசாக யோசிக்கிறே இல்லை. பட் வென் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், அனுபவிச்சோன்னா அது ஏதோ பெரிய ஒரு வேலை பழு. அப்போ அவையில் தே ரிப்போர்ட்டட் மோர் தேன் விமென். பட் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, பட் அந்த ரிப்போர்ட்டிங் சரியான வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதுலேயும் அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம். பட் இன்னும் ஒரு அவர்களுடன் பேசும்போது என்ன அவன்டா, ஆண்களும் பெண்களும் கூடுதலாக இந்த what we call negotiation or renegociation, இவ்வாறு வேலைப்பளு கூடும் பொழுது அவர்களுடைய மேற்பார்வையாளர்கள் மேனேஜரோட அல்லது கணவனோட மனைவியுடன் அந்த கதைக்கிறது, நீங்கள் இதை செய்வீங்களா செய்வீங்களா, அவ்வாறு அந்த பேச்சுவார்த்தை நெகோசியேஷனும் அவர்களுக்கு இந்த ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்டை குறைப்பதற்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது. In a relatively recent study, என் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் செய்த ஒரு ஸ்டடி, அதுலேயும் என்ன அடையாளம் கண்டாங்கன்னா,
there is something called occupational role salience. அதாவது எங்கட வேலைக்கு எவ்வளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த பாத்திரத்துக்கு ரோல் சேலியன்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதும் எங்கட இந்த ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்க்கு தாக்கத்தை செலுத்துது. அப்போ நாங்கள் கூட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த இந்த ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் கூடுதலாக இருக்குது. ஆனால் அதுலேயும் அந்த ஸ்டடியில் பெண்கள் கூடுதலாக ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா ஆண்களை விட. ஸோ இட் இஸ் எவிடென்ட் தட் போத் men and women in Sri Lanka experience work family conflict, but அனுபவிக்கும் அளவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமாக காணப்படுது. So let me now take you back to 2020. எல்லாருக்கும் 2020 ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட்ஸ் were quieter than before. என்ற ரோட்டில் ஒரு வாகனமும் இல்லை, ஆஃபீஸுகள் எல்லாம் மூடி இருந்தது, பாடசாலைகளும் மூடி வீட்டுக்கு வந்துட்டுது, வேலையும் வீட்டுக்கு வந்துட்டுது. கோவிட் காலம் ரைட் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த காலத்தில் we all experienced working from home, வேலையிலிருந்து வீட்டிலிருந்து வேலை செய்வது. ஸோ அந்த காலத்திலையும் அந்த கோவிட் காலத்தில் இந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமும் ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசமாகத்தான் தாக்கம் செலுத்தியது. ஸோ இது இந்த அந்த காலகட்டம் தொடர்பானங்கிற ரிசர்ச்சில் ஹனி ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்ற ஒரு நாங்கள் ரிசர்ச்சில் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அப்போ அதில் என்ன கூறப்பட்டதுன்னா, இதில் ஒரு கோட்டேஷன் இருக்குது, நான் வாசிக்கிறேன். One woman told us, I start my work at 5 a.m. and end it at midnight. In between Zoom calls, I make breakfast, check on the children's homework, attend to my elderly mother, and answer emails. My husband is in the next room, also working from home, but somehow everybody comes to me. For both husband and wife வீட்டிலேருந்து வேலை செய்யணும், ஒவ்வொரு அறையிலேருந்து வேலை செய்யணும். ஆனால் ஒருத்தரும் போய் ஹஸ்பண்டை குழப்பறே இல்லை, எல்லாரும் அவட்ட தான் வாரது. இப்போ அவள் தான் வீட்டு வேலையும் செய்து பிள்ளைன்ற ஸ்கூலும் ஆன்லைன் பார்க்கணும், சமைக்கணும், இன்பிட்வீன் ஜூம் கால் மீட்டிங்ஸ் எல்லாரும். ஸோ அவ்வாறான காலகட்டத்தில் இந்த அன்பெய்ட் ஒர்க்குன்னு சொல்லுவான், சம்பளம் இல்லாத இந்த வேலை, இந்த வீட்டு வேலைகள் வித்தியாசமாக பாதிக்கப்பட்டது கணவர்களையும் மனைவியையும். ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. 2017 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைம் யூஸ் சர்வேண்டு, நேரத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு சர்வே செய்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் டிசிஎஸ் வெப்சைட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து நான் பல அந்த டேட்டா இந்த டேபிள்ஸும் கிராஃப்ஸும் எடுத்தனால். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இலங்கையில் எவ்வாறு ஆண்களும் பெண்களும் வீட்டு வேலை, வெளி வேலை, படிக்கிறது, ஆக்டிவிட்டி, செல்ஃப் கேரண்டா நித்திர கொள்வது, படிக்கிறதுக்கு எவ்வாறு அவர்கள் நேரம் செலவழிக்கணும், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வீதம் செலவழிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படியோ எங்களோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆண்கள் கூட நேரம் செலவழிக்கிற அந்த கூட ரேட் இருக்கிறபடியாக இப்போ ஆண்கள் இதில் கூடுதலாக இருக்குது. ஆனால் நீங்கள் அப்புறம் இங்கால வீட்டு வேலை தொடர்பாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் பெண்கள் தான் கூடுதலாக இருக்குது. இப்போ அது கணக்கு டேட்டா தந்திருக்கணும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் லேர்னிங் அதுகள் இருக்குது. பிறகு இதில் டோட்டல் அன்பெய்ட் ஒர்க், இக்கனாமிக்ஸ் ஆக்களுக்கு தெரியும் அன்பெய்ட் ஒர்க்குன்னு நாங்கள் சொல்கிறது. வீட்டு வேலை, கேரண்டா பிள்ளைகளை பார்க்குறது, பராமரிக்கிறது, எல்டர்லியை பார்க்குறது, மற்றது வைஸ் சான்சலர் சொன்ன மாதிரி வாலண்டரி ஒர்க். ஸோ அவ்வாறான வேலைகள்லையும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வாலண்டரி ஒர்க்லேயும் பெண்கள் தான், பெண்கள் கூடுதலான நேரம் செலவழிக்கணும். ஸோ இதில் கணக்கு இது இருக்குது. அதான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் almost 4 hours more women spend on household and childcare work than a man in Sri Lanka. ஸோ இது முழுக்களும் அந்த டைம் யூஸ் சர்வேல இருக்குது. ஸோ இதைத்தான் சொல்கிறது அந்த அன்பெய்ட் ஒர்க். வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலை, பராமரிப்பு வேலை, மற்றது சமூக வேலைகள், அந்த வேலை. ஸோ அதில் காண்பிக்கப்படுது.
So when talking about gendered unpaid work, I always remember something I observed as a teenager. 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு நாங்கள் சிறிது காலம் சென்னையில் இருந்த நாங்கள். அப்போ நான் டீனேஜர், 14 வயசோ ஏதோ. நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட். அப்போ நாங்கள் ஸ்கூலால் வந்து இருப்போம். பின்னேரம் சத்தம் கேட்கும். 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யணும். வேக்கால வருவினம் 2 பேரும் கேட்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்தில் தான் எப்போ வந்து வாரது, கேட்ட கதவு திறந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாரது. ஒவ்வொரு நாளும் வேலையால் வரைக்கல ஹஸ்பண்ட் வைஃப் ஒருமிக்கு தான் வருவினம். ஒவ்வொரு நாளும் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து அவர் இருந்து கழிச்சு கொண்டு இது பண்ணி கொண்டிருப்பார். கேட்கும் வைஃப் நேராக குசினிக்கு தான் போவார். அண்ட் இவர் இங்கேருந்து சொல்லுவார், அதை கொண்டு வா, இதை செய்துட்டு வா, தேத்தனி போடு, கோப்பி போடுன்ற. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு சிரிப்பார். இவக்கு வேலையால் வந்தும் வேலை தொடரும். அப்போ எனக்கு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தெரியாது, ஃபெமினிசம் தெரியாது. ஒரு யாழ்ப்பாண பெண், சின்ன பெண். அப்போ நான் யோசிக்க தோங்கினேன், இது என்ன நடக்குது, ஏன் இஸ் திஸ் ஃபேர்? அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அவர் போய் தண்ணி போட இல்லாதோ? ஏன் இவ செய்கிறா? இவவும் வேலையால் வார, அவரும் வேலையால் வார, ஏன் இது இப்படி நடக்குதுன்னு அப்போ நான் யோசிக்கிறேன். அது எனக்கு அப்போ பார்த்தது, சரி இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க, ஏன் இவ தான் ஒவ்வொரு நாளும் இருந்து மாய்வா? அப்போ நான் யோசித்தேன். அது அவ்வாறு அந்த சின்னன்ல அனுபவித்தது பார்த்ததுகள் தான் எனக்கு இந்த பால்நிலை தொடர்பான ஒரு கேள்விகள் பலவற்றை விட்டது. மற்றது நாங்கள் எல்லாரும் பாய்ஸ் பிறந்தா ப்ளூ கலர், கேர்ள்ஸ் பிறந்தா பிங்க் கலர். பாய்ஸுக்கு துவாக்கு, ட்ரக்குகள், லெகோ செட். கேர்ள்ஸுக்கு என்ன கொடுக்குறோம் நாங்கள்? டாய்ஸ், கட்டில், சட்டிப்பானை. ஏன் இப்படி, ஏன் இவ்வாறு நாங்கள் வேறுபடுத்துகிறோம்? ஏன் வேறுபடுத்துகிறோம் என்று யோசிக்கிறது, ரைட்? ஏன் இவ்வாறு நாங்கள் வித்தியாசப்படுத்துகிற என்னத்து காரணங்களுக்காக? ஸோ இதான் இந்த இதெல்லாம் இந்த சின்னல்ல மூளையில் பதிஞ்சு தான் இந்த கேள்வியல் எனக்கு இந்த இதை இவ்வாறான இதுகளில் ஆராய்ச்சி செய்யணுமென்று ஒரு இது வந்தது. ஸோ அது ஒரு இது, ரைட்? ஸோ இதுதான் எனக்கு அந்த ஆரம்ப அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. So COVID-19 pandemic was an abnormal circumstance. It disrupted our lives. It was predicted to change that change due to COVID crisis would bring favorable changes in the unequal distribution of unpaid labor. However, we found there was mostly no change in the distribution of unpaid labor among dual earner couples. In fact, it sometimes worsened. ஸோ நான் அங்கே அந்த COVID-19 காலத்தில் எவ்வாறு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், இந்த அன்பெய்ட் லேபர் எவ்வாறு கணவன் மனைவி ஷேர் பண்ணினோம்னு பார்த்தப்போ அது எங்களோட பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 விதமான கணவன் மேரும் 3 விதமான மனைவி மேரையும் அடையாளம் காணக்கூடியதாக இருந்துச்சு எங்களோட டேட்டா சாம்பிளில், ரைட்? பெண்களை மனைவி மேரை பார்த்தீங்கன்னா 3 விதமான மனைவி மேர்கள். ஒன்று வந்து எல்லா வீட்டு வேலை, பிள்ளை பராமரிக்கிற வேலையில் ஷேர் பண்ணணும், ஷேரிங், உதவி செய்யணும், ஷேர் பண்ணணும். மற்றவர்கள் இன்னும் ஒரு டைப் ஆஃப் மனைவி மேர் இருந்துச்சுன்னா என்னால் ஏலாமல் இருக்குது, ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், உதவி செய்யுங்கன்னு கணவன் மேரை கேட்குறது. 3வது வகை பேரிங் த கிராஸ், அதாவது ஜீசஸ் சிலுவையை ஏந்தி நடந்து போனார், எல்லாம் எந்த தலையிலேன்ற மாதிரி. அவ்வாறு முழு பிரச்சனையும் பழுவும் எந்த தலையிலேன்ற மாதிரி அந்த ஒரு அந்த மட்டத்திலையும் ஒரு பெண்கள் மனைவி மேர் காண்டி. அதே மாதிரி கணவன் மேரை பார்த்தீங்கன்னாலும் 3 விதமான கணவன் மேரை கண்டம் எங்களோட ஆராய்ச்சியில். ஒன்று வந்து ஷேர் பண்ணிச்சுனா, கல்யாணம் கட்டின முதல் நாள்லேருந்து 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறது, 2 பேரும் பிள்ளை பார்க்கறது, ஒரு ஆள் உடுப்பு துவைச்சா மெட்டால் கழுவுறது, காய போடுறதுண்டு 2 பேரும் ஷேரிங் டைப். மெட்டாக்கள் இன்னும் ஒரு ஆள் இடைக்கடை ஒரு தேங்காய் திருவி கொடுக்குறது, இடைக்கடை ஒரு மரக்கறி ஏதாவது வெட்டி கொடுக்குறது, அப்படி சிப்பிங்கி கொஞ்சம் இடைக்கடை ஏதாவது கொஞ்சம் செய்து கொடுக்குறது. இன்னும் ஒரு ஆள் கடைசியாக்கள்
நாட் மை ப்ராப்ளம், இதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, நீ உண்ட பாடு. ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இப்படிப்பட்ட என்ன செய்கிறது எல்லாம் என்ற தலையிலேருந்து இருந்துச்சு. ஸோ அது அவ்வாறு தான் இது காணப்பட்டது. சாரி, ரைட். ஸோ இதெல்லாம் நான் உருவாக்கி இல்லையா, இதெல்லாம் ரிசர்ச் பேஸ்ட் ஃபேக்ட்ஸ், டேட்டாவை தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட சண்டைக்கு வராதேங்கோ. Right. So our study also showed that, further, in another study about nanga working from home பார்த்தபோது we saw how women's work from home schedules during COVID-19 were interrupted more often than men. Children would knock on the door, relatives would call, neighbors would drop by, because there was an unspoken assumption that a woman working from home is more available than man doing the same. So அடுத்ததாக இன்னும் ஒரு ஸ்டடி நாங்கள் கோப்பிங் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு கூடும் பொழுது நாங்கள் எவ்வாறு அதை கோப் பண்ணுறோம் என்று பார்க்கும் பொழுது, இதுவும் இன்னும் ஒரு எங்களோட ரிசர்ச்சில் பார்க்கும் பொழுது 3 விதமாக ப்ராப்ளம் ஃபோக்கஸ், பிரச்சனையை நோக்கமாக கொண்டு அதை எப்படி தீர்க்கலாம் என்று நாங்கள் கோப் பண்ணுறது, இமோஷன், அடுத்தது மீனிங். ஸோ இதுலேயும் நாங்கள் பார்த்தபோது சில கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கணவனும் மனைவியும் சிமிலாரிட்டிஸ் இருந்தது, பொதுவாக பாவித்தார்கள். ஆனால் சில வகையான கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது வித்தியாசம், ஆண்கள் வேறுபட்ட கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், பெண்கள் வேறு வித்தியாசமான கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பாவிச்சிருக்கணும். கோவிட் டைமும் கோவிடுக்கு முதலும் பார்த்தோம்னா இப்போ அந்த பெண்கள் கூடுதலாக சமயத்துக்கு, ரிலிஜனுக்கு போச்சுன்னா, கோவிட் டைம் ஸ்ட்ரெஸ் கூடும் பொழுது கூட வீட்டில இருந்து இது சொல்றது, தேவாரம் பாடுறது, பூசை செய்கிறது அப்படின்னு. ஆண்கள் கூடுதலாக அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி, இல்லாட்டி வேலை மாறிச்சுனா, ஆளும் இன்டர்ஃபியர் பண்ண தோங்கிய கோவிட் டைம்லேயும் வேலை மாறிச்சுனா, இல்லாட்டி பாஸுக்கு சொல்லி நான் வீக்கெண்ட் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு டைம் ஆஃப் வேணும், எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடிட்டுதுண்டு. அவ்வாறு ஆண்களும் பெண்கள்லேயும் சில வித்தியாசங்கள், சில ஒருமைப்பாடுகள், ஆனால் சில வித்தியாசங்களும் காணப்பட்டது இந்த கோவிட் டைம் ஸ்ட்ரெஸ் எவ்வாறுண்டு. ஸோ தே டர்ன் டு, நான் சொன்ன மாதிரி விமென் டர்ன் டு ரிலிஜன், men meanwhile lean towards structured routine, changing jobs, or sought external help strategies that tended to be more effective for preserving mental health. These findings are not just about individual resilience. They tell us something about the cultural scripts that shape our behavior. Scripts that say women must be self-sacrificing and men must be problem solvers. So we also found that individuals and couples should not hesitate to seek social support and professional mental health support in trying to cope with their stress. ஸோ இப்போ தான் கணக்கு கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் இருக்கணும். ஸோ இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அவர்களையும் பலர் நாடிச்சினம். They should seek social support in early stages of stress. Myths and stigmas like boys don't cry prevent men from showing emotions and seeking help. They should be brought up to know it is good to talk. Women should continue to seek social support as it is beneficial to cope with stress. Proper coping leads to our physical and mental well-being and better lives. However, நாங்கள் ஏனைய நாட்டு ஆராய்ச்சிகளோடு பார்க்கும்போது இலங்கை, தென்னாசியாவில் இன்னும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் எங்களோட அந்த குடும்பம், வேலை என்ற அந்த பழுவை மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் கூடுதலாக இலங்கையில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். பெற்றோர், இன்லாஸ் கூடுதலாக நாடுறோம் நாங்கள். அப்போ அதால் கணக்க ஃபேமிலிஸ்க்கு இந்த வேலைக்கும் போய் குடும்பத்தையும் பராமரிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கணப்பழுவை நாங்கள் பெற்றோர் இல்லாட்டி இன்லாஸ்கிட்ட கொடுக்குறது. ஆனால்
ரிசர்ச்சில் என்ன நாங்கள் காண்றோம்டா அந்த பெற்றோர் இல்லாட்டி நாங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்லாஸ்கிட்ட நாடும் பொழுதும் அங்கேயும் அவர்கள் செய்யும் வேலை ஜெண்டர். அதாவது அநேகமான வேலைகள் கிராண்ட்மா செய்வா, சமைக்கிறது, பிள்ளை பார்க்கறது. பாட்டா வந்து ஏதாவது வித்தியாசமான வேலை இல்லாட்டி ஒரு வேலையும் இல்லை. அப்போ அதுலேயும் அந்த ஜெண்டர் நேச்சர் இருக்கு. நாங்கள் வீட்டு வேலை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேயும் ஜெண்டர் நேச்சர் இருக்கிற மாதிரி நாங்கள் வேறையாக்கள்கிட்ட உதவி நாடும் பொழுது அதுலேயும் அந்த பால்நிலை வேறுபாடு காணப்படுது. So let us pause for some reflection. How many of you, if you needed a day off for family reasons, would feel equally comfortable telling your boss that you need to take care of your child or your father-in-law? Would the reaction be the same if you are a woman or a man? Right? So, நான் இவ்வளவு நேரமும் தனிப்பட்ட நிலைமையில் தனிப்பட்ட காரணங்கள் குடும்பம் என்று பார்த்தேன். அடுத்ததாக நாங்கள் மேக்ரோ லெவலுக்கு போனோம்னா அட் மேக்ரோ லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் நீட் டு மூவ் அவே ஃப்ரம் வாட் வி கால் ஐடியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் ஐடியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த என்னென்னு சொல்லலாம், ஐடியல் ஒர்க்குண்டா இதுதான் இப்படிதான் ஒரு தொழிலாளி இருக்கணும், வேலையால் இருக்கணும், ஐடியல் ஒர்க்கர் அந்த பெஸ்ட். ஸோ அந்த டெஃபினிஷன் வந்து நிறுவனங்கள் எங்களை எப்படி பார்க்குறது, இவையில் ஒரு தனிப்பட்ட ஆக்கள், இவைகளுக்கு குடும்பம் பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, இது 24/7 நாங்கள் நிறுவனங்களுக்கு வேலைக்கு அடிமைன்ற ஒரு எண்ணம் தான். எப்போ கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணணும், எப்போ இமெயில் பண்ணாலும் ஆன்சர் பண்ணணும், கால் பண்ணாலும் 3 ரிங்குக்குள்ள ஆன்சர் பண்ணணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும். அந்த அவைகளுக்கு குடும்ப பொறுப்பு இருக்குது, அது எப்படி இல்லை ஐடியல் ஒர்க்கை வந்து அது. ஸோ அந்த ஒரு மென்டல் திங்கிங் இருந்து நிறுவனங்கள் எங்களோட முகாமையாளர்கள் மாறணும். ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, குடும்ப பொறுப்புகள் இருக்குது. அதுவும் இப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஏஜிங் ஒர்க் ஃபார் ஏஜிங் பாப்புலேஷன், எல்லாருக்கும் பெற்றோர்கள் அவர்களை நாங்கள் வயசு வந்த காலத்தில் பார்க்குறோம். ரைட்? ஸோ பிள்ளைகளை பார்க்குறது மட்டும் இல்லை, ஏஜிங் பாப்புலேஷன் அந்த பெற்றோரையும் எங்களுக்கு பார்க்குற கடமை இருக்கேக்கில் இந்த ஐடியல் ஒர்க்கர் என்ற நிலம் அந்த எண்ணப்பாடு we should move away and have a clear gender responsive system. So undue pressure is not placed on both men and women. Right? பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறதால both men and women. So there needs to be a recognition that maintaining well-being is critical, that employees experience stress in trying to juggle their paid and unpaid work. These stress levels increase during times of crisis. கோவிட் மாதிரி, சுனாமி மாதிரியான அந்த கிரைசிஸ் காலங்களில் இங்கே அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் கூடுதலாக போகுது. So when the stress is not manageable or there is a lack of support or understanding from the employees think of leaving the organization to an organization that respects their own time and needs. Further, due to stress, there will be negative repercussions such as absenteeism. So stress கூடும் பொழுது, வேலை பளு கூடும் பொழுது ஆக்கள் வேலையிலேருந்து வராமல் நிப்பினம், பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேலையை விட்டு போகிறது போன்ற எண்ணங்கள் வரும். They can provide social support and segmentation and adapt human resource interventions to avoid requiring staff to work extreme working hours and be available 24/7 by their supervisors. These will greatly assist individuals and their extended families to manage paid and unpaid work and their well-being. Hence, organizations need to factor in the unpaid work responsibilities that men and women have in their homes when designing and implementing human resource policies and practices. ஸோ இவ்வளவு நேரம் நான் கதைத்ததில் அப்போ தனிப்பட்ட காரணிகள், குடும்பம், கப்பிள்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ், நிறுவனங்கள் போன்றவற்றில் இடம்பெறும் பிரச்சனைகள் இல்லாட்டி அவர்கள் என்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி கதைத்தேன். We are mindful that இவ்வாறான கனகாலமாக நடந்து வரும் இந்த systematic structural issues in society
மாற்றுறது என்பது மிகவும் கடினம். So the responsibility of reviving the stalled revolution cannot be achieved solely by individuals or couples. All stakeholders, இதில் ஈடுபட்டுள்ள எல்லாரும், சமூகம், அரசாங்கம், பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கு. அடுத்ததா நான் ஜெண்டர் இன் ஒர்க் பிளேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸை பற்றி பார்க்குறேன். ஸோ இதில் நாங்கள் வி ஹோப் நிறுவனங்களுக்குள்ள போனால் அங்கே கூட ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறுவனங்கள்லேயும் பால்நிலை தொடர்பான பல பிரச்சனைகள் காணப்படுது. இது தொடர்பாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி நானும் என்னுடைய கலிகொராலும் செய்த ரிசர்ச்சில் என்ன அடையாளம் காணப்பட்டதுண்டா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஸ் அ ஜெண்டர் இஷ்யூ as well as a gendered issue. ஏன் ஜெண்டர் இஷ்யூன்னு சொல்கிறோம், பால்நிலை பிரச்சனை என்று சொல்கிறோம்னா ஏண்டா ஆண் பெண்ணுக்கு இடையிலானது. ஜெண்டர்ட் இஷ்யூ ஏனெண்டா உலகளாவிய ரீதியில் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா மெஜாரிட்டி ஆஃப் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆண்களால் பெண்களுக்கு எதிராக நடக்கிறதால தான் ஜெண்டர்ட் இஷ்யூன்னும் கூறுறோம். ஸோ ஹியர் இஸ் வாட் வி ஃபவுண்ட். ஈவன் வென் பாலிசிஸ் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலையும் தெரியும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது, யூஜிசியில் இருக்குது, யூனிவர்சிட்டியில் இருக்குது. பாலிசிஸ் இருந்தாலும் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் இஸ் ஹார்ட் டு அச்சீவ். Decision making often relies on empathy and emotion, which is not necessarily bad, but these can undermine unconscious bias. In some cases, those handling sexual harassment complaints question the credibility of the women more harshly than men. So, இவ்வாறான இந்த காரணத்தால் என்ன நடக்குதுன்னா, விக்டிம் இஸ் விக்டிமைஸ்ட் மோர். பாதிக்கப்பட்டவர் கூடுதலாக இன்னும் பாதிக்கப்படுறார். இன்னும் ஒரு ஆராய்ச்சியில் வி எக்ஸ்ப்ளோர் த பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங் வேர் வி புட், நாங்கள் இன்னும் ஒரு நிலையிலிருந்து இந்த பிரச்சனையில பார்க்குறது, புட் ஆர் செல்ஸ் இன் சம்படி ஷூஸ். ஸோ அதில் பார்க்கல பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங் இஸ் ஆஃபன் செலக்டிவ். HR manager could empathize with the complainant in one case, but in another case side with the accused due to status, relationships, or assumptions about gender. Irrespective of the gender of the human resource professional, the perspective they take, they would most often blame the female complainant. யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினம் பெண்கள், அவர்கள் தான் கூட உன்னால தான், நீ இப்படி இதால தான். ஸோ அவ்வாறான காரணங்களால தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் குறைவாக இருக்குது. Thus, they take either the side of the alleged perpetrator or the company. Company-ine side எடுப்பினம், இல்லாட்டி sexual harassment செய்தவர் என்ற பக்கம் இருப்பினம். Explicitly, implicitly, intentionally or unintentionally. Thus, mostly victims, நான் முதல்ல சொன்ன மாதிரி, victims are more victimized in the cases of sexual harassment in Sri Lanka. 2017 விமன் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொடர்பாக நாங்கள் செய்த ஆராய்ச்சியில் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் ஐசிடியில் பார்த்தீங்கன்னா கணக்கு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. நெட்வொர்க்கிங் இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது, அவ்வாறான பல பிரிவுகள் இருக்குது. அதுலேயும் ஒரு ஜெண்டர் நேஷன் இருக்குது. ஹார்ட்வேருக்குள்ள விமன் போக மாட்டோம். கூடுதலாக குவாலிட்டி அஷூரன்ஸ், டாக்குமெண்டேஷன், கோடிங் அப்படி போயினம். ஹார்ட்வேர் அதுகளுக்குள்ள போயினம் இல்லை. ஸோ அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஐடியில் டாக்குமெண்டேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், பிஸ்னஸ் அனாலிசிஸில் மோ விமென், சிஸ்டம் அனாலிசிஸ்லேயும் ஹார்ட்வேர்லேயும் பெண்கள் குறைவு இல்லாட்டி இல்லை. Right? And I have also heard of incidents in Sri Lanka where when a woman was promoted as team leader, IT-la kuda team based thane, team leader, the men in the team objected to the management to work under a woman team leader. இம்போஸ்டர் தொடர்பான இம்போஸ்டர் நினைக்கல, அந்த ஒரு போலி, நாங்கள் ஒரு போலின்ற ஒரு என்னோட எண்ணம். இம்போஸ்டர் தொடர்பான ஆராய்ச்சியிலையும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன பார்த்தோம்னா, போத் மென் அண்ட் விமென் ஹேட் சிமிலர் லெவல்ஸ் ஆஃப் அந்த ஒரு பயம், ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா வேறொரு வேலைக்கு போகணும்னோன்னு
எங்களுக்குள்ள ஒரு டவுட் மாதிரி, என்னால் அது செய்யலுமா, நான் அதுக்கு ஏற்றதா, நான் உண்மையாக தகுதி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவு மாதிரி, அதை சொல்றது இம்பாஸ்டர். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேம் லெவலில் இருந்தது. ஸோ இவ்வாறான இது போக்குறதுக்கு நாங்கள் பாடசாலைகளில் கற்பிக்கும் இந்த சூழ்நிலைகளில் செல்ஃப் எஃபிகசி, எங்களுக்கு தன்னம்பிக்கை, எங்களால் முடியும், எல்லாம் லக் இல்லை, அது எங்களில் பொறுத்து இருக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தா தான் இவ்வாறான இந்த இம்பாஸ்டர் ஃபியர்ஸை போக்கலாம். So this is not about capability, it's about lifelong conditioning. So this leads me to say a few, இதே நேரத்தில் தற்பொழுது ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டு வரோம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் ஸ்டெம்மில் பெண்கள் தொடர்பாக. ஸோ அப்போ அதில் கூட முஸ்லீம் பெண்கள் தான், நாங்கள் துபாய் அந்த இதில் தான் இன்டர்வியூஸ் நடத்தினேன் நாங்கள். ஸோ அங்கேயும் இந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரம் மாதிரி தான் செல்ஃப் எஃபிகசி, பாசிட்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் கற்றுக்கொள்ளும் இதில் பாசிட்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் போன்றவை தான் பெண்களை ஊக்குவிக்குது. தொடர்ந்தும் ஸ்டெம்முக்குள்ள போகிறதுக்கும், ஸ்டெம்மில் போன பிறகும் எவ்வளோதான் சேலஞ்சஸ் வந்தாலும் தொடர்ந்தும் அந்த துறையில் நீடித்து நிற்கிறதுக்கு. ஸ்டெம்முன்னா உங்களுக்கு தெரியும் தான், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மெடிசன், அந்த துறைகளில். மூன்றாவதாக லீடர்ஷிப், ரோல் மாடல்ஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறேன். ஸோ அது தொடர்பாக, லீடர்ஷிப் தொடர்பாக 2 ரிசர்ச்சை அடிப்படையாக கொண்டு நான் சொல்கிறேன். ஸோ the good news is leadership can make a difference, right? தலைமைத்துவம். So we found that family supportive supervisors, அதாவது குடும்பம், எங்களுக்கு வேலையில் இருக்கிறார்களுக்கு குடும்பம் இருக்குது, அது தொடர்பான ஆதரவு சப்போர்ட்டாக இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் இருக்கும் பொழுது அந்த அவர்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு ஒர்க் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் தொடர்பான அந்த உணர்வு கொஞ்சம் குறைவாக காணப்படுது. For women, this support is particularly impactful because it acknowledges the invisible work they do outside the office. Further, my work on leader member exchange showed that when leaders have high quality relationship with employees and the spouse also holds egalitarian view, work-family conflict becomes lower. Leadership is not about formal authority, it's also about modeling behavior. When senior men take paternity leave, when women in leadership openly talk about setting boundaries for family time, it sends a message to the whole organization. Perspective taking is a critical leadership skill. It is not just in harassment cases, but in everyday management. Leaders who listen deeply without premature judgment foster trust, loyalty, and engagement among their people. So, irudhi section, persistent tensions and emerging forward. So, looking at so இலங்கையின் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், some are few years old நினைக்கிறேன். நாங்கள் பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோம்டா இலங்கையில் ஜெண்டர், ஆண் பெண் தொடர்பாக ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஹையர் எஜுகேஷன் இப்போ யூனிவர்சிட்டிக்கு விமென் என்டர் பண்ணுறது தொடர்பாக எல்லாம் பிரச்சனைகள் இல்லை, நல்ல பர்சன்டேஜில் போகுது. ஆனால் இப்போ கூட ஆனால் சட்டத்துறை, கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா பெண்கள் கூடுதலான வீதம். ஆனால் நான் அப்போது சொன்ன மாதிரி ஸ்டெம் ஏரியாவை பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பெண்களோட வீதம் குறைவாக இருக்குது. பிறகு அந்த அரசாங்க சேவைகள்லையும் இருக்கினோம், ஆனால் இப்போ மேல் மட்டத்துக்கு வாரது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அரசாங்கத்துறையில் மேல் மட்டத்தில் 75% ஆண்களும். நீங்கள் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு பங்குச்சந்தையில் இருக்கிற கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிகளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 6.1% தான் பெண்கள், மிச்சமெல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆண்களாகத்தான் காணப்படுகிறோம்.
அண்ட் 68 விதமான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு பெண் கூடி இல்லை. இப்போ கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. பட் என்றாலும் அந்த வீதம் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. 2025 ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இன்னும் அந்த இது இல்லை. அரசியல் துறையை பற்றி தெரியும் தானே, அதில் பாரிய வேறுபாடு காணப்படுது. நாங்கள் 1931 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சமயத்தில் எங்களுக்கு வாக்களிக்கும் அந்த உரிமை கிடைக்கப்பட்டது. 31 பை எலெக்ஷனில் முதலாவது பெண் பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நடந்த எலெக்ஷன் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் 22 எம்பிஸ் இருக்கிறோம். அதாவது 9.7% வந்திருக்கு. இல்லாட்டி மிகவும் குறைந்த வீதத்தில் தான் அரசியலில் பெண்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நாங்கள் போதும் பங்களாதேஷோட தான் ஏதாவது கம்பேர் பண்ணி பார்க்குறது. அவையில்டே நாங்கள் கடன் எடுத்த நாங்களே இந்த பங்களாதேஷ். பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேயே 19% பார்லிமெண்ட்டில் பெண்கள் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் 9%. ரைட். ஸோ லுக்கிங் அட் சம் ஆஃப் த இவ்வாறான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும் பொழுது லீடர்ஷிப் தலைமைத்துவம் போன்றவற்றில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது பல பிரச்சனைகள் ஆண் பெண் தொடர்பாக. அதாவது பெண்களுக்கு இந்த கிளாஸ் சீலிங் என்று சொல்லிவினோம், கிளாஸ் ஃபால் என்று சொல்லிவினோம், லீக்கிங் பைப் லைன் என்று வினம், அவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பல பேரோட கதைக்கும் போது சொல்லுவினோம், இலங்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. நாங்கள் நவராத்திரி வைக்கிறோம், 9 நாள் பெண்களுக்கு நவராத்திரி வைக்கிறோம். முதலாவது வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமாவோ மன்னாநாயக்கா இருந்தார், பிரசிடென்ட் இருந்தது. இப்போ பிரைம் மினிஸ்டர். உங்களுக்கு என்ன ஸ்ரீலங்காவில் பிரச்சனை, ரைட் என்று சொல்லுவினோம். அவ்வாறு நாங்கள் ஒன்று தான் அப்படி உதாரணத்துக்கு காட்டுவோம். ஆனால் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கல தெரியுது ஆன் ஆவரேஜ் லார்ஜ் ஸ்கேலில் என்ன நடக்குதுன்னு. யூனிவர்சிட்டிஸ்லேயும் 1-2 தான் வைஸ் சான்சலர்ஸ், டீன்ஸ் அதுகளும் கொஞ்சம் குறைவானதில் தான் இருக்குது. பல்கலைக்கழக மட்டத்திலேயும் பெண்கள். கிளனியா? ஓகே. வைஸ் சான்சலர் வாயாலே வந்துட்டுது. ரைட் ரைட். ஸோ அவ்வாறு நடக்கும்போது நாங்கள் அகெயின் யோசிக்கிறோம், ஏன் அவ்வாறு வேண்டாம். இப்போ கடைசி சென்சஸ் வந்திருக்கு. இந்த சென்சஸில் 51% விமென், ஸ்ரீலங்காவில் 48% தான் ஆண்கள். ஸோ அவ்வாறு சனத்தொகையில் வீதம் இருக்கும் பொழுது ஏன் சில துறைகளில் பெண்கள் முன்னேறாமல் இருக்கணும்ன்றதை பற்றி தொடர்பாக நாங்கள் அது மட்டும் இல்லை. நான் ஃபூட்டாவில் இருக்கேக்கில் ஐ வாஸ் த ஓன்லி உமன் இன் ஃபூட்டா. பிறகு வேறு யாருக்கும் வந்தவே. பட் ஸ்டார்டில் அந்த மெயின் இதுகளுக்கும் ஈவன் செனட்ஸில் கவுன்சிலில் கதைக்கிறது, மீட்டிங்ஸில் கதைக்கிறது பெண்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு பாஸ் அண்ட் லுக் அட் அ பிட் ஆஃப் ஆர் ஹிஸ்ட்ரி. வாய் வச்சு கொண்டிருக்கீங்களா? அது எனக்கும் ரைட். ஸோ நாங்கள் எங்கட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக் இருக்கு. சில பேர் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி தயவு செய்து வாசிங்க. நான் ஸ்கூல் இங்கே வேம்படியில் படிக்க போது பூபாலசிங்கம் புக் ஷாப்பில் வேண்டி படித்தேன். நான் ஃப்ரம் வால்கா டு கங்கா அண்டு 1943 புத்தகம் ராகுல சங்கரித்தாயர் எழுதினது. தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, வால்காவிலிருந்து கங்கை வரையிண்டு. ரைட். வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஹிஸ்ட்ரி வரலாறை அடிப்படையாக வைத்து கதை மாதிரி அந்த வரலாற்றை ராகுல சங்கரித்தாயர் நல்ல அழகாக எழுதியிருக்கிறார். ரைட். அது எவ்வாறு எங்களோட சிவிலைசேஷன் வந்து அங்கே யுரேஷியாவிலிருந்து வால்காலால இந்துகுஷ் இந்தியா கங்காஸில் வந்து முடிஞ்சதுன்ட்டு எங்களோட சமூகம் எவ்வாறு மாற்றினது. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சமூகம் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரியில் பெண்கள் வேட்டையாடுவதற்கு போனார்கள். ரைட். பிறகு இந்த குடும்பம் என்ற ஒரு இதுக்கு வந்த பிறகு தான் அந்த வீடு பிள்ளைகள் என்ற ஒரு நிலைமைக்கு மாறுபட்டது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ப்ளீஸ் வால்காவிலிருந்து லைப்ரரியில் இருக்குதும் தெரியா காப்பி இருக்குதா? ஓ குட், வெரி குட். ரெஃபரன்ஸா எல்லாத்துலேயும் இருக்கு. ஸோ லைப்ரரியனே சொல்லிட்டா இருக்குதான். ஐ ஹோப் எனி ரீடர்ஷிப் அந்த புத்தகத்துக்கு கூடுமுண்டு.
வால்காவிலேருந்து கங்கை எடுத்து வாட்சி பாருங்க. So the challenge is that Sri Lanka's cultural foundations remain strongly patriarchal. In my various studies on work-family conflict, we saw how conflict is shaped by individual traits. அங்கட தனிப்பட்ட காரணிகள், பண்புகள், அது எங்கட ஸ்பவுஸ், கணவன் இல்லாத மனைவியின் சப்போர்ட் மற்றும் நிறுவன கலாச்சாரம் போன்றவற்றால் தாக்கம் செலுத்தப்படுகிறது. Without change at all these three levels, தனிப்பட்ட, couples, நிறுவனம் என்ற இதில் முன்னேறுவது மிகவும் குறைவு. Yet there is movement. More organizations are adopting gender-sensitive HR policies. There is greater media attention on gender equity, and younger generation, men and women, are more willing to question traditional roles. The seeds of transformation are there. They need consistent nurturing through policy, education, advocacy, and example. I hope these changes in individuals, families, and society will reignite the stalled revolution in a much needed movement toward non-gendered unpaid labor by overcoming the immunities to change for better well-being of individuals and society. In conclusion, gender equity is a journey, not a fixed destination. The research shows us obstacles: invisible labor, biased procedures, internalized doubt. But it also shows us possibilities: supportive leadership, fair system, and shared responsibility. The tapestry of Sri Lanka's gender story is not yet complete. The threads we choose to add through our words, policies, and daily actions will determine whether that fabric is strong enough to carry the weight of future generation. I saw this in a social media, கிட்டடியில் ஒரு social mediaல இந்த ஒரு கோட்டை பார்த்தேன். I will like to read that quote. A whole generation fought to empower women, but forgot to teach men how to live with empowered women. We raise daughters who can lead, earn, decide, and sons who still feel threatened by it. We gave women wings, but didn't prepare men for the wind. Unquote. So I leave you with a question. When the story of gender equality in Sri Lanka is told 50 years or so from now, what role have you played? அதாவது பால்நிலை சமத்துவம், இலங்கையில பால்நிலை சமத்துவம் தொடர்பாக 50 வருடங்களில் நாங்கள் மீள்பார்வை செய்யும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, அதில் எந்த பங்கு என்ன இருந்தது? தேங்க்யூ. மிகவும் சிறப்பாக தனது நினைவு பேருரையினை ஜெண்டர் டைனமிக்ஸ் இன் ஸ்ரீலங்கா நேவிகேட்டிங் ட்ரெடிஷன் ப்ரோக்ரஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ற தலைப்பில் ஆற்றிச் சென்ற மதிப்புக்குரிய பேராசிரியை பவித்ரா கைலாசபதி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நன்றி உரையாற்ற வருமாறு எமது உதவி நூலகர் திரு கானா சயந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நிகழ்விலே அதாவது எமது முன்னாள் நூலகர் காலம் சென்ற ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களது நினைவஞ்சலியும் நினைவு பேருரையும் மிகவும் இனிதே சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் தம்மால் என்ற பங்களிப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அவ்வகையில் எல்லோருடைய பங்களிப்பிற்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். இவ்வகையிலே முதலில் பெருமதிப்புக்குரிய எமது துணைவேந்தர் ஸ்ரீ சத்குராயாசர் அவர்கள் தனது வருகையாலும் தனது உரையினாலும் இந்த நிகழ்வினை மெருகூட்டியிருந்தார்.
இந்த நிகழ்வில் மட்டுமின்றி நூலகம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்விலும் அவரது ஆர்வமும் எம்மை ஊக்கப்படுத்துவதும் என்றென்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வகையில் அவரது வருகைக்கும் சிறப்பான உரைக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். அடுத்து இன்றைய நினைவு பேருரையினை வழங்கியிருந்த பேராசிரியர் பவித்ரா கைலாசபதி அவர்களை இங்கு வருமாறு முதலில் அழைத்தவர் எமது முன்னாள் பதில் நூலகர் கலாநிதி கல்பனா சந்திரசேகர் அவர்கள். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து தற்போது பதில் நூலகராக இருக்கின்ற கலாநிதி மைதிலி விசாகரூபன் அவர்கள் இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தியிருந்த சிறப்பாக அவருடன் இணைந்ததாக ஒரு குழுவினர் கடுமையாக பாடுபட்டிருந்தார்கள். அவ்வகையில் திருமதி கார்த்திகா, திருமதி சசிகலா, திரு கோகுலன், திரு திலீபன், திரு தனஞ்சயன், திரு மகிரன் அவர்கள் மிகவும் சிறப்பாக பங்காற்றியிருந்தார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். இதிலும் விசேடமாக தனஞ்சயன் அவர்கள் இந்த நினைவு பேருரை நினைவு நூலாக இதனை அச்சிட்டு வெளியிடுவதில் முன்னின்று செயற்பட்டிருந்தார். அதற்கும் நன்றிகள். இன்றைய நினைவு பேருரையினை சிறப்பாக வழங்கியிருந்த எமது நினைவு பேருரையாளர் பேராசிரியர் பவித்ரா கைலாசபதி மேடம் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவ்வகையில் அவரது நினைவுரையானது நமது முன்னாள் நூலகர் ஸ்ரீகாந்த லட்சுமி அவர்களது விருப்பிற்கு ஏற்ற தலைப்பில் அமைந்தது என்னும் சிறப்பு. குறிப்பாக பாலியலினை சமூகவியல் கண்ணோட்டத்தில் அவர் எடுத்து உரைத்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. மேலும் இந்த நிகழ்விற்கு கல்விக்கிளை சார்பாக வழங்கிய பங்களிப்பு காத்திரமானது. கல்விக்கிளையிலிருந்து பிரதி பதிவாளர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான அணியினருக்கு நமது நன்றிகள். மேலும் இன்றைய நிகழ்வினை சிறப்பாக பதிவேற்றி கொண்டிருக்கின்ற நிகழ்நிலையில் பதிவேற்றி கொண்டிருக்கின்ற சரவணன் மற்றும் திலீபன் அவர்களுக்கும் நமது நன்றிகள். அடுத்து இந்த நிகழ்விலே ஒலி அமைப்பினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நமது நூலக அலுவலர்களுக்கும் குறிப்பாக முன்னாள் நூலக பணியாளர் சந்திரகுமார் அவர்களுக்கும் நன்றிகள். இதனை விடவும் இந்த நிகழ்விலே மிகவும் மனமோன்று நன்றி பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஸ்ரீகாந்த லட்சுமி சிவானந்தம், அருளானந்தம் சிவானந்தம் அவர்களது குடும்பத்தவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வானது, இந்த நினைவு பேருரை வழங்கல் நிகழ்வானது பல்கலைக்கழகத்திற்கு இந்த வருஷத்திலிருந்து பாடப்படுத்தப்பட்டிருந்தது. சிவனேசன் மன்னிக்கவும். ஆயினும் பல்வேறு சட்டங்கள் காரணமாக, குறிப்பாக இந்த நிதியை கையாள சம்பந்தமான அந்த வங்கி தடைகள் காரணமாக இந்த நிகழ்வு தற்போது அவரது குடும்பத்தினரால் பல ஒத்துழைப்புகளுடன் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சகல செலவுகளையும் திரு சிவனேசன் அவர்கள் முன்னெடுத்து செய்திருக்கின்றார். மேலும் இந்த நிகழ்விலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் துணை வேந்தர்கள், பீடாதிபதிகள், துறை தலைவர்கள், கல்விசார் ஊழியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் மற்றும்
நூலக பணியாளர்கள், முன்னாள் நூலக பணியாளர்கள், மாணவர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது நன்றி கூறினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.